லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றைய தினம் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மட்டுமின்றி தொடர்ந்து வரக்கூடிய 13ஆம் தேதி வரையிலும் கூட தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் சரி, தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாலை நேரங்களில் பல்வேறு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்றைய தினம் கூட சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், சென்னை புறநகர் மற்றும் உட்புற பகுதிகளிலும் கூட ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வந்தது. இன்று காலை முதலே கூட சென்னை குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய நாளைய தினத்தை பொறுத்த காலையிலிருந்து காலை 7 மணி முதல் 10 மணி வரையில் லேசானது முதல் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை நீலகிரி, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் செய்ய வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரும் 11ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளிலும், குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய வடமேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், மத்திய அரபிக்கடல் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று வீச இருப்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அப்பால் மத்திய மேற்கு வங்கக்கடலில் சூறாவளி சுழற்சி உருவாகி கடல் மட்டத்தில் நிலவி வருகிறது. இதன் காரணமாகவும் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பது மட்டுமின்றி இந்த சூறாவளி சுழற்சியின் காரணமாக கடலில் சீற்றம் அதிகம் இருப்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வப்போது கடந்த சில நாட்களாக மழை பொழிவு இருந்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. தமிழகத்தின் குறிப்பிட்ட சில மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இன்னும் 1 மணி நேரம் வரையிலும் கூட லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது.